கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்று எமது சபையில் திருவிருந்து கொடுக்கப்பட்டது. சுகவாழ்வு ஊழியம் என்ற யூடியூப் சேனலில் நாங்கள் இதை பகிர்ந்து கொள்கின்றோம். நீங்கள் பார்த்து அதன் பயனை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. இதை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதம் இந்த நிமிஷத்தில் பல மடங்காய் ஊற்றப்படட்டும். உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல பிதாவே. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இதில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பாத்திரத்தில் இருக்கிறதான ஆனந்தமுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். இது ஆண்டவரே, உடைய சரீரத்திலிருந்து வடிந்த ரத்தமாய் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர், நீர் எங்களுக்காக செய்த ரத்தம் சுவாமி. இந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, இதை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அமாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரத்தையும் ரத்தத்தையும் வைத்து குற்றமில்லவனாய் இருப்பான். இந்த வேஷம் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் என்ன கடவன். என்னத்தினானில் அபாத்திரமாய் போதிரமானம் அணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை போதினமானம் அணுகிறான். நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதிகளோடுமாய் இருக்கிறீர்கள். அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இந்த நாட்களில் நாங்கள் யாரையுமே நியாயம் தீர்க்க முடியாது. அபாத்திரமாய் போதினமானம் பண்ணாதபடி, எங்களை ஆக்கினை தீர்ப்பு அணுகாதபடி எங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம். எங்களிடத்திலே ஏதாவது சிறிய சிறிய காரியங்கள், அங்கே அபாத்திரத்துக்குரிய காரியங்கள் என்னதான் இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைத்து அர்ப்பணித்து அதை மறந்து அதை மன்னித்து அதில் இருந்து வெளியே வருகிற பொழுது உண்மையாகவே ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய மகிமை, அவருடைய வழிநடத்தல் பல மடங்காய் எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும். ஆகவே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். அபாத்திரமாய் தன்னுடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பிரமாணம் பண்ண நாங்கள் போகக்கூடாது. அங்கே உண்மையோடு கூட, உத்தமத்தோடு கூட, நல்ல இருதயத்தோடு கூட, நல்ல நினைவுகளோடு கூட, நல்ல வாழ்க்கை முறைமைகளோடு கூட, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் இந்த காரியத்தை நாங்கள் செய்யப்படுத்த விரும்புகிறார். கண்களை மூடி எங்களை தாழ்மைப்படுத்தி ஒரு திசை ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் சுத்த இருதயத்தை தாரும். ஆண்டவரே, சுத்தமுள்ள வாழ்க்கை நான் வாழத்தான் இருதயத்தான். இதற்கு திருப்பதியை என்னை தகுதிப்படுத்தும். இந்த திருப்பதியில் நான் தகுதியுடையவனாய் என்னுடைய வாழ்க்கை மாறணும் ராஜா. ஆண்டவரே, விசேஷித்த விதமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த சரீரம் ஆண்டவரே, உடைய ரத்தம் எங்களுக்காக நீ செய்ய ரத்தமானது ராஜா. எந்தவனே நீங்கள் தானே இதை சுவாமி ஆசீர்வதி என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து சோதரமணி வாய்களை சோதரமணிகள் ராஜாவை நன்றி. ஆண்டவரே, கர்த்தாவே, நம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே சோதரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே சோதரிப்பே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம்
கூட நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சகோதரர்கள் என்ற நினைவோடு கூட எங்களுடைய எண்ணங்கள் யாவத்தை கர்த்தர் மாற்றியிருக்கிறபடினாலே அன்பு செலுத்தி இது எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் என்று நினைவு கொண்டு ஒருவரப்பட்டவர்களாய் ஸ்தோத்திரம் பண்ணி யாவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு உண்ணுமாக தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் கல்வாரி சிலுவையில அவருடைய சரீரத்திலிருந்து சிந்தின ரத்தம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. ஆகவே இதை ரத்தமாய் நினைவு கொண்டு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் ஸ்தோத்திரம் பண்ணி யாவரும் ஒருமனப்பட்டுக் கொள்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமும் மனதுருக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலையில் இருந்து இந்த நேரம் வரைக்கும்
உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடினோம், துதித்தோம், விண்ணப்பங்கள் எதிரெடுத்தோம். அதே போல உம்முடைய ரத்தத்தை சரீரத்தை புசித்து பானம் பண்ணினோம். ஆண்டவரே நீ எனக்கு உண்டான வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய மரணத்தை நினைவு கூறும்படியான சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி. அதே போல ராஜா, இந்த மாசம் முழுவதுமாய் உங்களுடைய தெய்வீக கரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் யாரோடு கூட இருக்கும்படி காட்சிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நடத்தாவிட்டால் நாங்கள் நடக்க முடியாது சுவாமி. அந்த உணர்வு எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் வேண்டும் சுவாமி. அந்த உணர்வோடு கூட இந்த மாசம் முழுவதும் ஆசீர்வாதத்தோடு நடத்துங்க. பிள்ளைகளை பாதுகாருங்க ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புக்கும் விலகி மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபை கூட நடத்துங்க. இயேசுவை நாமத்தை சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனோட நல்ல பிதாவே. அப்படி ஆத்மா கடலும் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இன்று மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாயத்தில் நடத்தி செல்லுகிற சமாதானம் வழிநடத்தும் யாவரோடும் என்றென்றும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.